சில நேரத்தில் எதர்ச்சியாக நடக்கிற விஷயம் சரியாக நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் தான் இன்றைக்கி. நான் எப்போ மளிகை கடைக்கு திங்ஸ் வாங்க போனனாலும் சைடில் இருக்கிற கருவாடு பாக்கெட்ஸ்லாம் பார்ப்பேன். நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். என்ன தோணுச்சுன்னு தெரியல, இன்றைக்கி வந்து இறால் கருவாடு வந்து நான் 2 பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி அதை பார்க்குறப்போ கிரேவிங்ஸ் ஆகும் சம்டைம்ஸ். அப்போல்லாம் ஸ்மெல் வருமோ, நம்ம செய்ய தெரியாமல் சொதப்பிடுவோமோ அப்படின்னு வாங்கினது கிடையாது. இன்றைக்கி வந்து இந்த இறால் கருவாடு 2 பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு யூடியூப்பில் வந்து கேரளா ஸ்டைலில் ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி சேவ் பண்ணி வச்சு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கிறப்போ எனக்கு ஒரு டவுட் அப்படின்ட்டு நான் என் ஃப்ரெண்டு ஒரு அக்காவுக்கு கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இறால் கருவாடு வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து செட்டியுலங்கரை அப்படிங்கிற ஒரு தேவி கோயில் இருக்குது. நம்ம ஊரில் சமயபுரம் மாரியம்மன் எப்படியோ அந்த மாதிரி இங்கே ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வந்து கும்பபரணி அப்படிங்கிற ஒரு திருவிழா, நம்ம ஊர் தேர் திருவிழா மாதிரி இங்கே நல்லாயிருக்கும். லோக்கல் ஹாலிடே கூட விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விசேஷமானதாக இருக்கும். நம்ம ஊர் மாரியம்மனுக்கு எப்படி கூழ் பிடிக்குமோ அதே மாதிரி இங்கே செட்டியுலங்கர தேவிக்கு இறால் கருவாடு ரொம்ப பிடிக்குமா. ஒரு டைம் வந்து ஒரு பணக்கார வீட்டில் போய் எனக்கு பசிக்குது ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டதாகவும், ஒரு ஏழை வீட்டில் போய் கேட்குறப்போ இந்த இறால் கருவாடில் ஒரு உணவு செஞ்சு தந்ததாகவும் சொல்கிறாங்க. இதே ரெசிப்பியை இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஏன்னா லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே தேவிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இறால் கருவாடில் ஏதாவது ஒரு ரெசிபி செய்வாங்களாமா. நம்ம வீட்டில் இது நடந்திருக்கு. எதர்ச்சியாக நடந்தாலும் சரியாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.